ஹலோ எவ்ரிவான். ஃபர்ஸ்ட் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேஸ் ஷேவிங் மெத்தட்ஸ். எந்த ஃபேஸ் ஷேவிங் மெத்தட் சூஸ் பண்ணலாம், அதால் என்ன நன்மை தீமை, ஃபேஸ் ஷேவிங் பண்ணுறதுக்கு முதல்ல என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்ப்பேன். ஃபர்ஸ்ட், ஃபேஸ் ஷேவிங் செய்கிறது வந்து 50 விதமான ஆக்கள் பிடிச்சி தான் செய்யணும். 50 விதமான ஆக்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னா ஃபேஸில் இருக்கிற முடியை ரிமூவ் பண்ணினா 2 மடங்காக முடி வளர்கிற முடி திக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். அதனால தான் பாதி பேர் வந்து ஃபேஸ் ஷேவிங் பண்ணுறதில்லை. இப்போ நான் கூட ஆறு டைம் போய் ஃபேஸ் ஷேவிங் செய்கிறீங்களோன்னு கேட்டால் இல்லை 2 மடங்காக தலைமுடி வளர்ந்துருமென்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் வந்து ஒரு மித். இது யார் வந்து அவங்களுக்கு சொன்னாங்களோ, எங்கே இருந்து பார்த்தாங்களோ தெரியல. அது பார்த்ததுக்கு பிறகு ஒருத்தருமே அப்படிப்பட்டவங்க வந்து ஃபேஸ் ஷேவிங் வந்து பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டேன். இப்போ ஆக்சுவலி என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு பர்சனல் சாய்ஸ் தான். என்னுடைய இப்போ உண்மையாகவே ஒரு இயற்கையாக வளர்கிற விஷயத்தை நாங்கள் மாற்றக்கூடாது. எங்களுக்கு ஒரு உரோமம் வந்து முகத்தில் வளருதுண்டா அது ஏதோ ஒரு விதத்தில் நன்மை தான். இப்போ நாங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்க, இப்போ பொதுவாக பார்த்தா நாங்கள் ஒரு ஃபேஸ்லேயோ பாடியில் இருக்கிற ஹேரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா குளிர்காலத்தில் எங்களுக்கு ரொம்ப குளிரும், சர்மம் வந்து ரொம்ப வெடிச்சு போன மாதிரி, அதாவது வறட்சியாக இருக்கும். ஏன்னா அந்த உரோமம் வந்து எங்களை ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு இல்லை. ஸோ அந்த டைமில் நாங்கள் என்ன செய்யணுமெண்டா மாய்ஸ்சரைசர் வந்து பாடி லோஷனோ ஃபேஸ்லையும் பாடியிலையும் அப்ளை பண்ணுறதுலேருந்து ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு கொள்ளலாம். இப்போ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து நான் வந்து ஃபேஷியல் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுறேன். நான் ரிமூவ் பண்ணினாலும் அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், இப்போ நல்ல குளிரான டைமில் வந்து எப்படி ஸ்கின்னை பாதுகாக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியுறதுனால நான் வந்து ஃபேஸ் ஷேவிங் செய்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இது சம்மந்தமான ஃபுல் நாலேஜோடையும் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணி இருக்கிறேன். இப்போ இதுலேயும் எல்லா விஷயமும் எனக்கு தெரியமாட்டில்லை. சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு டீப்பாக புரியணுமென்றதுக்காக நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணியோ இல்லை கொஞ்சம் பேருண்ட டெர்மட்டாலஜிஸ்ட் வீடியோஸ் பார்த்து சில விஷயங்கள் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்தவொடனே ஒரு டவுட் வந்து நாங்கள் கூகுளில் தான் போய் சர்ச் பண்ணுவோம். கூகுளில் வந்து ஃபேஸில் இருக்கிற ஹேர் ரிமூவ் பண்ணலாமான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லி தான் போடுது. நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரையில் நார்மலாகவே எங்களுக்கு நேச்சுரலாக ஹேர் இருக்கிறதா நன்மை. அப்படி நாங்கள் ஹேர் ரிமூவ் பண்ணிட்டோம், என்னடா ஒரு மேக்கப்புக்கோ ஒரு ஹைஜீனாக இருக்கணுமெண்டு ஒரு செல்ஃப் ஹேர் செய்ய போகிறேன்னு சொல்லி நாங்கள் இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம்னால் அதால் வந்து எங்களுக்கு இப்போ எங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆக போகுதுன்னா ஸோ அதுக்குரிய விஷயத்தை நாங்கள் பண்ணிட்டோம்னா இது ஒரு சேஃபான மெத்தட் தான். ஓகே, இதில் வந்து 4 டைப் இருக்குது. ரேசர் பயன்படுத்தி, அதாவது இந்த பிளேட் மாதிரி அந்த ரேசர் பயன்படுத்தி ஃபேஸில் இருக்கிற ஹேர் ரிமூவ் பண்ணுறது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து வேக்சிங். தேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரேசர் யூஸ் பண்ணுறது, செகண்ட் வேக்சிங், தேர்ட் வந்து த்ரெட்டிங், ஃபோர்த் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட். இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்டை பற்றி சொல்கிறேன்னா அது வந்து இப்போ இந்த நாள்லேயும் கரண்ட்லி அதிகமாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது வந்து ரேசர் தான். கொஞ்சம் எங்கள்கிட்ட காசு இருக்கிறவங்கன்றவங்க வந்து அவங்க வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் செய்து கொள்கிறாங்க. ஆக்டர்ஸும் அந்த எங்கள் ஃபேஸில் இருக்கிற ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போ அதிகமாக வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கொள்கிறாங்க. ஓகே, இந்த நாளையும் வந்து எது பெஸ்ட்னு கேட்டால் நான் ஒன்று மீறி விளக்கமாக சொல்லிக்க உங்களுக்கு இது வந்து புரியும். இப்போ ரேசர் வந்து யூஸ் பண்ணி ஹேரை ரிமூவ் பண்ணிக்க எல்லா ஹேரும் ரிமூவ் ஆகும், பயப்பட தேவையில்லை. ஆனால் இதில் வந்து இந்த ஒரு கட்ஸ் முகத்தில் வந்து எந்த ஒரு வெட்டுக்காயும் வராமல் வந்து நாங்கள் ஃபேஸில் இருக்கிற ஹேரை ரிமூவ் பண்ணணும். ஓகே, ரேசருக்கு அடுத்தது வந்து வேக்சிங் யூஸ் பண்ணிக்க. இப்போ வேக்ஸ் யூஸ் பண்ணி வேக்ஸ்ன்னா ஒரு மெழுகு தன்மையான ஒரு பொருளை வந்து முகத்தில் போட்டுட்டும் அதை வந்து நாங்கள் இழுத்து எடுக்க எங்களோட ஃபேஸ் ஹேர் வந்து ரிமூவ் ஆகும். இதால் சில பேருக்கு ப்ளீடிங் வரும், ரெட்னஸ் வரும், இரிட்டேஷன் வரும். ஸோ வேக்சிங்கன்னா இதுதான். அடுத்த த்ரெட்டிங்னா ஐப்ரோ ஷேப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நூலால் வந்து ஷேப் பண்ணும். ஸோ அதை பயன்படுத்தி முகத்தில் இருக்கிற உரோமத்தை வந்து எடுத்து விடுவேன். சில பார்லருக்கு போனால் ஃபேஸில் இருக்கிற ஹேர் ரிமூவ் பண்ணி விடுங்கோண்டா தாங்க இந்த நூலால் தான் செய்வோம், ரேசர் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் தயவு செய்து அதை பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நானும் அதே மாதிரி ஒரு பார்லருக்கு போய் ஃபேஸில் இருக்கிற ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு த்ரெட்டிங் பண்ணி தான் முகம் ஃபுல்லாகவே பிம்பிளாக வந்து அது போகிறதுக்கு நிறைய நாள் ஆச்சு. அடுத்தது வந்து லேசர் ட்ரீட்மெண்ட். இது அப்படின்னா காசு இருக்கிறவங்க பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இந்த 4 லைன் இப்போ ரேசரை வந்து நான் இதுக்கு எடுக்க இல்லையண்டா இப்போ மற்ற 3 லைன் வந்து ஒவ்வொருத்தண்ட ஸ்கின் டைப் உண்மையாகவே ஒவ்வொருத்தரோட ஸ்கின் டைப்புக்கு வந்து அவைக்கு என்ன சூட்டபிளோ அதை நீங்கள் தான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பெஸ்ட்டுன்னு சொல்லி. சில பேருக்கு ரேசர் யூஸ் பண்ணிக்க அலர்ஜிக் வரும், இது வேக்ஸ் யூஸ் பண்ணிக்க அலர்ஜிக் வராது. நான் வந்து இந்த பொதுவாக இந்த 3லையும் சேஃபான ரொம்ப பெஸ்ட்டானது வந்து ரேசர்ன்னு தான் சொல்லுவேன். அப்படி சில பேருக்கு ரேசர் வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு போய் ரேசர் யூஸ் பண்ணதுக்கு பிறகு அலர்ஜிக் ஆகிட்டுதுன்னு வந்து அவங்களுக்கு அது ஒத்து வரையில்லை. ஸோ பொதுவாகவே இப்போ எனக்கு வந்து மற்ற 2 ஒத்து வராது, இது ஒத்து வர்ற மாதிரி இல்லை, ரேசர் வந்து ஒத்து வர்ற மாதிரி உங்களோட ஸ்கின்னுக்கு பொதுவாக எல்லாருக்குமே ரேசர் வந்து யூஸ் ஆகும். நீங்கள் ரேசரை வந்து ஒழுங்காக க்ளீன் பண்ணாமலோ உங்களோட ஃபேஸை ஒழுங்காக க்ளீன் பண்ணாமலோ அதை ஷேவிங் மெத்தட் எடுத்துக்கொள்ளைக்கு தான் உங்களோட ஃபேஸில் வந்து அலர்ஜிக்கோ இல்லை ஏதாவது ரெட்னஸோ க்ரியேட் ஆகும். ஓகே, இந்த 4லையும் பெஸ்ட் வந்து ஷேவிங். சில பார்லருக்கு போனால் எல்லோரும் வெக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வெக்ஸ் பண்ண போகக்கூடாது. கொஞ்சம் நாங்கள் யோசிச்சு நம்ம முகத்தில் வந்து ஒரு விஷயம் வந்துட்டு பிறகு நாங்கள் வெளியில் போகிறதுக்கே வந்து யோசிப்போம். இப்போ ஷேவ் பண்ணுறதுக்கு முதல்ல நாங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்க ஃபர்ஸ்ட் முதல் வந்து முகம் வந்து கழுவி இருக்கணும். முகம் வந்து நாங்கள் வளமையாக யூஸ் பண்ணுற மைல்டான
ஃபேஸ் வாஷ் பாவிச்சு முகம் கழுவி இருக்கணும். அதே நேரம் பிளேட் வந்து புதுசு தான் இல்லை, இப்போ ஒருக்கா யூஸ் பண்ணது திருப்பி பிளேட் வந்து கூராக இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் அது க்ளீன் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து வாஷ்ரூமுக்கு அதை வந்து வச்சுட்டிங்கன்னா அது தண்ணி பட்டு துருப்பிடிச்சு போயிருக்கும். ஸோ அந்த துருப்பிடிச்சதை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது முடி வளர்கிற திசை, முடி வந்து எந்த திசையில் வளரணும் அந்த டிரெக்ஷன்லேயே ஹேர் ரிமூவ் பண்ணணும். அடுத்தது வந்து அந்த பிளேட் வந்து ஒரு நேரான பிளேட்டாக இருக்கணும். அந்த யூஸ் பண்ண பிளேடை வந்து 45 டிகிரி ஆங்கிளில் வச்சு கொஞ்சம் சரிச்சு, இப்போ நோமலாகவே விளங்கும் நெத்தியில் எடுக்க நாங்கள் நோமலாக எடுக்கலாம். இதுவே கண்ணை பகுதியில் எடுக்க சரிச்சு தான் எடுக்கணும். இந்த வாயை சுற்றி எடுக்க நேராக வச்சு தான் நாங்கள் எடுப்போம். நேராக மீன்ஸ் நான் சொல்கிறது 45 டிகிரி ஆங்கிளில் சொல்கிறேன். அதை விட கொஞ்சம் சரிச்சும் வெங்களை எடுக்கே உங்களுக்கு விளங்கும் எப்படி இருந்தால் அந்த ஹேர் ரிமூவ் பண்ணணும். அடுத்தது ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கு உடனே மேக்கப் போடக்கூடாது. ஹேர் ரிமூவ் பண்ணிக்க இப்போ வந்து ரிமூவல் க்ரீம்ஸ் இருக்குது. சில பேர் மாய்ஸ்சரைசர் போட்டு, சில பேர் கோகனட் ஆயில் போட்டு, சில பேர் அலோவேரா ஜெல் போட்டு ஹேர் ரிமூவ் பண்ணுவேன். ஸோ 4 மெத்தடுமே ஓகே, சேஃப் தான். எந்த ஒரு கட்ஸுமே, அதாவது முகத்தில் எந்த ஒரு வெட்டுமே முகத்தில் எந்த ஒரு வெட்டு காயம் வராமல் சேஃபாக மெதுவாக கண்ணாடி பார்த்து ஃபேஸில் இருக்கிற ஹேர் வந்து ரிமூவ் பண்ண வேணும். அடுத்தது இப்போ வந்து ஃபேஸில் இருக்கிற ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு பவுடர், க்ரீம்ஸ் எல்லாம் வந்துருக்கு. ஸோ இப்படியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. என்ன தான் பிராண்டில் பெஸ்ட்டான பிராண்டில் ஹேர் ரிமூவ் பண்ணுற க்ரீம் இருந்தாலும் கெமிக்கல் தான், எல்லாமே கெமிக்கல். பொதுவாகவே நாங்கள் கெமிக்கல் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அடுத்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹேர் வந்து அதிகமாக வளர்ந்துட்டே இருக்கும். அவங்க வந்து முகத்தில் இருக்கிற ஹேர் ரிமூவ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் இந்த டாக்டர்கிட்ட போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அதில் தலைமுடி வளர்றது உங்களுக்கு தெரிஞ்சுட்டா ஃபஸ்ட் வந்து டாக்டர்கிட்ட போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்க சொல்கிறத வந்து செய்தீங்கன்னா ஓகே. இப்போ இதில் இருந்து ஃபேஸ் ஷேவிங் செய்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய பர்சனல் சாய்ஸ். சரி, இப்போ நாளையிலேயும் உங்களுக்கு எது உங்களுக்கு ஓகேயாக தோணுதோ நீங்கள் வந்து அந்த ஃபேஸ் ஷேவிங் மெத்தடை வந்து சூஸ் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது இதால் வர பெனிஃபிட்ஸ் என்னென்னா டெட் செல்ஸ் ரிமூவ் ஆகும். அந்த போர்ஸில் இருக்கிற எண்ணெய் அந்த டேர்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆகி கொண்டு வரும். ஏன்னா நீங்கள் ஃபேஸில் ஹேரை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டிஷ்யூவில் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா டெட் செல்ஸ் எல்லாம் இருக்கும். அடுத்தது ஒரு வளவளப்பான ஒரு க்ளோவான ஒரு ஸ்கின் வந்து எங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்க அது வந்து உள்ளுக்கு டக்குன்னு பெனட்ரேட் ஆகும். மேக்கப் அப்ளிகேஷனும் ஈஸியாக இருக்கும். இது உண்ட டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிக்க ஸ்கின் வந்து ரேஷஸ் வரும், சில பேருக்கு பஸ் இருக்கிற பிம்பிள்ஸ் வரும், வெட்டுக்காயம் வந்து இன்ஃபெக்ஷன் வரும், சில பேருக்கு ஸ்கின் வந்து வறட்சியாக போகும். ஸோ நாங்கள் வந்து ஃபேஸ் ஷேவிங் மெத்தட் யூஸ் பண்ணிக்க சேஃபாக எந்த ஒரு காயமும் ஏற்படாமல் நீட்டான பொருளை பயன்படுத்தி ஃபேஸ் ஷேவிங் மெத்தட் செய்தால் இது வந்து ரொம்ப சேஃபான ஷேவிங் மெத்தட் தான். ஸோ இதில் இருந்து ஷேவிங்கண்டா என்ன, அதில் என்ன டைப் இருக்குது, அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணணும், நன்மை தீமை எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு ஃபேஸ் ஷேவிங் செய்து கொள்ளணுமெண்டா செய்து கொள்ளுங்க. அப்படி செய்ய விருப்பம் இல்லை, எனக்கு இப்போயும் பயமாக இருக்குண்டா ஃபேஸ் ஷேவிங் செய்யாதீங்க. இப்போ முக்கியமான விஷயம், ரேசர் யூஸ் பண்ண போகிறீங்கண்டா பார்லரில் போய் இன்னொருத்தங்க செய்து விடையக்க எனக்கெல்லாம் கட்ஸ் வந்துருக்கு. நான் சில பேருக்கு செய்யக்க முகத்தில் சில காயங்கள் எல்லாம் வந்திருக்கு. அப்படி இல்லை, எனக்கு அது பயப்பட அது செல்ஃபாக நீங்களே செய்து கொள்வது பெட்டர். வெளியில் போய் செய்யக்க கொஞ்சம் காசும் கூட சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து வீட்டிலே செய்து கொள்வது பெட்டர். தேங்க்யூ.